அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பேக்கரியில் கிடைக்கிறவன் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், அது ரொம்ப பிடிக்கும். வாயில் போட்டுனே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் தான். மில்க் பேடா தான் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்தில் வாங்கிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அடுப்புலலாம் வைக்கலங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நெய் நமக்கு தேவையில்லை. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இப்போது இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலை இப்படி நெய்யும் நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் கரைஞ்சி போகாது தான். ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிரட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் பவுட்ரு சேர்க்க போகிறோம். பால் பவுட்ரு டெய்ரி ஒயிட்னர் சேர்க்கக்கூடாது. ஸ்கிம்டு மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் டெய்ரி ஒயிட்னர் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட் கொஞ்சம் சூவியாக இருக்கும். ஸ்கிம்டு மில்க் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது ஸ்கிம்டு மில்க் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் அடுப்பு மேலேயும் வச்சுட்டேங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நான் ஏலக்காய் தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. இது அப்படியே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. கலந்து விட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கலந்து நல்லா திக்காயிட்டே வருது. பால் சூடானு நல்லா திக்காயிட்டு வந்துடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அந்த ஃபுல் நேரமும் நீங்கள் கலந்து விட்டே தான் இருக்கணும். கீழே போய் உட்காந்துரும். அதுக்காக நம்ம கலந்து விட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், திக்காயிட்டே வருது பாருங்கள். அடுப்பு மீடியமில் இருக்குது. கலந்து விட்டே தான் இருக்கேன். 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லாவே திக்காயிட்டு வந்துருச்சு. பால் சூடாக ஆரம்பித்த உடனே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கீழே உட்காந்துரும், கட்டிகளும் படும். அதனால் நீங்கள் கலந்து விட்டே இருக்கணும். மேக்ஸிமம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பார்த்திங்களா, நல்லாவே திக்காயிடுச்சு. இன்னும் நல்லா திக்காய் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடணும். இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மாற்றிட்டு ஒரு பிளேட்டில் இப்போது எந்த ஷேப்புமே பண்ண முடியாது. கையில் ஒட்டும், சூடாக இருக்கும் இல்லையா, கையில் ஒட்டும். இது நல்லாவே ஆறிடணும். அப்போ தான் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ண முடியும். வேணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம், நல்லா செட் ஆகுதுக்கு. நான் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் ஒரு 1/2 மணி நேரம் வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் வச்சு நான் எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போது நான் இன்றைக்கி கொஞ்சம் ரோல் மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். பேடா ஷேப் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாக பண்ணிக்கலாம், இல்லை லட்டு மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டரை வச்சிங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் சேர்த்து அழகான ஷேப்லாம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரோல் தான் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஒரு தட்டில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்ரி ஒயிட் இருந்துட்டு கொஞ்சம் சூவியாக இருக்கும். ஸ்கிம்டு மில்க் எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்ரி ஒயிட்னர் அப்படின்னா நமக்கு கடைகளில் 5 ரூபா பேக்கெட்லாம் கிடைக்கிது இல்லையா, அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ரி ஒயிட்னர் தான் இருக்கும். ஸ்கிம்டு மில்க்னே கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்வீட்டுமே. இது மேலே நான் வீடியோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிலிர் ஊற்றியிருக்கேன். ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே நான் நட்ஸ் வைக்க போகிறேன். பூசணி விதையும் பாதாமையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.